ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த 5வது மாதமாகிய மே மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்ற வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை பார்த்து சொல்வதாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். அதற்கு முந்தின வசனம் சொல்கிறது, பயப்படாதே பவுலே, நீ பயப்படாதே என்பதாக. இந்த உலகத்தில் அநேகருக்கு எதை கண்டாலும் பயம், எதை குறித்தும் பயம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவரும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. வேதத்தில் அநேக பக்தர்களை நம்ம பார்க்க முடியும். லோத்து, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, பேதுரு, கிதியோன், பவுல் போன்ற அநேக பக்தர்களுக்கு தீங்கு வருவது போல காட்சி அளித்தது. தீங்கு வருவதற்கு நெருங்கி வந்தது. ஆனாலும் ஆண்டவர் அந்த தீங்கை செய்யும்படி ஒருவருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஒரு சேதமும் வராது. இந்த பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் கூட உன் மேலே கை போட முடியாது. இந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். கர்த்தர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று கர்த்தரை நான் விசுவாசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. அந்த சம்பவத்தில் என்ன வாசிக்கிறோன்னா, எஜமான்களுக்கு ஆதாயத்தை வருவிக்கக்கூடிய ஒரு குறி சொல்லக்கூடிய ஒரு ஆவியை கொண்ட ஒரு பெண்மணி. அந்த பெண் பவுலையும் அவனை சேர்ந்தவர்களையும் பார்த்து சொல்கிறா, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், இவர்கள் ரட்சிப்பை நமக்கு அறிவிக்கின்றவர்கள் என்பதாக பவுலையும் அவனோடு கூட இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து அவள் சாட்சி சொல்கிறா. பவுல் அந்த குறி சொல்லுகிற ஆவியை அவளை விட்டு போகும்படியாய் நீங்கும்படியாய் அவன் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு சொல்லுகிறான். அந்த ஆவி அந்த நேரமே அவளை விட்டு போய்விட்டது. எனவே அவளுடைய எஜமான்கள், ஐயோ நம்முடைய ஆதாயம் வரவில்லையே என்று பவுலையும் சீலாவையும் பிடித்து அடித்து அவர்களை சிறைச்சாலையில் போடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம் எல்லாரும் அறிந்தது. நடுராத்திரியிலே அவர்கள் பாடுகின்றார்கள். சிறைச்சாலையின் கதவுகள் அசையும்படியாய் பூமி அதிர்கின்றது, கதவுகள் எல்லாம் திறக்கின்றது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போகிறது. இவர்களை காவல் காத்து கொண்டிருந்த சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து, ஐயோ எல்லாரும் ஓடி போயிருப்பாங்களோ என்று அவன் தன்னை மாய்த்து கொள்ள, கொலை செய்து கொள்ளப் போகின்றான். அப்பொழுது பவுல் சொல்லி, அவனுக்கு ஒன்றும் கெடுதி செய்யாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்பதாக அந்த குடும்பத்தை பவுல் மூலமாய் கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் செய்தார். சிறைச்சாலை தலைவனுடைய சிறைச்சாலைக்காரனுடைய அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. பொழுது விடிந்த போது அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்பதாக அதிகாரிகள் சொல்கின்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடிகள் வந்தது, அநேக அடிகள் அடித்தார்கள் என்று அந்த வேதத்து பகுதியிலே நம்ம வாசிக்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கஷ்டங்கள் பாடுகள் வரும், உடனே நாம் சோர்ந்து போகக்கூடாது. பவுலையும் சீலாவையும் பாருங்கள், கட்டப்பட்டவர்களாய் ஆனாலும் தேவனை துதித்தார்கள். தீங்கு வருவது போல இருந்தது, ஆனால் அவர்கள் விடுதலை பெற்று அவர்கள் கடந்து சென்றார்கள் என்பதை நாம் வாசிக்க முடியும். அதே போல் கப்பல் யாத்திரையிலே பவுலும் அவனோடு சேர்ந்தவர்களும் போகிறாங்க. அந்த இடத்துல அவர்கள் கரை சேர்ந்தபோது ஒரு மெலித்தா தீவு என்ற பகுதிக்கு வர்றாங்க. எல்லாரும் அது குளிர்காலமாக இருந்தபடியால் அவங்கெல்லாம் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாங்க. பவுலும் அவங்களோடு கூட உட்கார்ந்துருக்கும்போது சில விறகுகளை எடுத்து அந்த நெருப்பு மேலே போடுறான். அப்போ விரியன் பாம்பு ஒன்று அவனுடைய கையை கவிக்கொண்டது. அந்த மெலித்தா தீவில் உள்ள மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே கிடையாது, சமுத்திரத்தில் தப்பி வரான், அப்படி இருந்தும் பழி வேனை விட்டு போகலை என்பதாக அவர்கள் சொல்லிக்கொண்டார்கள். ஆனால் பவுல் அந்த பூச்சை, அதாவது விரியன் பாம்பை ஒரு சேதம் இல்லாதபடிக்கு அப்படியே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் என்பதாக அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம்
5வது வசனத்தில் வாசிக்க முடியும். உதறி போட்டானாம், ஒரு தீங்கும் அடையலையும். அப்படி கர்த்தர் அவனை பாதுகாத்தார். ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது அந்த மக்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க இவன் தேவன் என்று சொல்லிக்கொள்கிறார்கள். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கும் வராது. வேரியன் பாம்பு கவி கொண்டது உண்மைதான். சிறைச்சாலையில் அநேக அடிகள் அடிக்கப்பட்டது உண்மைதான். ஆனாலும் அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் சேதமும் வராதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொண்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் மேலே நம்முடைய முழு நம்பிக்கையும் வைக்கணும். அவர் காட்டுற பாதையில் நம்ம நடக்கணும். பவுல் அதுக்கு முன்னதாக தவறு செஞ்சான். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு தவறு செய்ததாக வேதத்தில் வாசிக்க முடியாது. நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு எத்தனை ஆண்டுகள் ஆகிறது. அவருடைய சொந்த பிள்ளை என்று சொல்லி எத்தனை ஆண்டுகள் சொல்லி கொண்டிருக்கிறோம். நம்முடைய நடத்தை எப்படி இருக்கிறது? ஆண்டவரை போல கர்த்தரை போல நம்ம வாழ்கிறோமா? அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு சேதமும் வராது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நாம் தேடுவோம், அவருக்குள்ளாய் வாழுவோம். காலம் பொல்லாதது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி வாழுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.